What's up guys, this is QiYi. என்கிட்ட இப்போ பாத்தீங்கன்னா Diansheng Solar S3M இருக்கு. இது ஒரு 3x3 முக்கியமா Diansheng கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த 3x3 RS3M அளவுக்கு இருக்கு, RS3M விட நல்லா இருக்கு அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த கியூப் தான் அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ டிரைவர் ஆக்சசரிஸ் பாக்ஸ் வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா கோர், ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் அண்ட் வாஷர்ஸ் இருக்கு, அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் சென்டர் கேப்ஸே இருக்கு. சென்டர் கேப்ஸ்ன்னு சொல்றதை விட சென்டர் பீசஸாவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சென்டர் பீஸ் அண்ட் அது கூட ஒரு கேப்ஸ் இருக்கு. அண்ட் இதுக்கும் ஆல்ரெடி ஸ்டாக்ல இருக்கிற சென்டர் கேப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கட்டு இருக்கு அண்ட் இங்க வந்து கட்டு இல்லாம ஃபுல்லா இருக்கு. மேபி என்ன சொல்ல டிசைன் பர்பஸ்க்காகவோ இல்ல ஒரு வெயிட் ரெடியூஸ் ஆகுன்ற பர்பஸ்க்காகவோ இருக்கலாம். ஒரு சால்விங் மேனுவல் அண்ட் ஒரு சோலார் S3M உடைய செட்டப் மேனுவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோர்ல இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே நீங்க இந்த சென்டர் கேப்ஸ் கூட, அதாவது இந்த சென்டர் பீசஸ் கூட செட்டப் பண்ணிட்டு இதுல இருக்கிற பீசஸ் எல்லாம் இந்த செட் கூட நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு தனி கியூபா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மேபி என்ன சொல்ல இந்த பீசஸ்லாம் யூஸ் பண்ணும்போது செம கூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டை பார்த்தோன்னே நமக்கு என்னன்னா மோயூ மெய்லாங் ஃபீலிங் வருது. பட் கியூபை பார்த்தா எனக்கு அப்படி இல்லை. இப்போ இன்னொரு கியூப் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுமே பார்க்க சிமிலரா இருக்கும், பட் ரெண்டுமே சேம் இல்லை. இது எக்ஸ்மேன் டொர்னேடோ, இது வந்து Diansheng Solar S3M. சரி, ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ். வாவ், சீரியஸா சொல்றேன், பார்க்க மட்டும் டொர்னேடோ மாதிரி இல்ல, ஃபீலும் எனக்கு என்னன்னா லைட்டா டொர்னேடோ மாதிரி தான் இருக்கு. டர்னிங் ஃபீல் டொர்னேடோ மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் வந்து இந்த ஹோல்டிங் ஃபீல், பிகாஸ் டொர்னேடோ பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் அதே மாதிரி ஃபினிஷ்ல தான் உங்களுக்கு இந்த Diansheng Solar S3M இருக்கு. பட் டர்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு QiYi MS உடைய டர்னிங் இருக்கு. ஏறக்குறைய சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டொர்னேடோ பிளஸ் QiYi MS. இந்த QiYi ரெண்டு கியூப்ஸையும் அப்படியே கம்பைன் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. எனக்கு உண்மையில பிடிச்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் செம பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கு. லூப் வந்து அந்த அளவுக்கு உள்ள இல்ல. லூப் பண்ணி செட்டப் பண்ணணும்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கலர் ஷேட்ஸ் பார்ப்போம். வாவ், கலர் ஷேட்ஸும் என்னன்னா நல்லா பிரைட்டாகவும் வைப்ரண்டாகவும் தான் இருக்கு. கலர் ஷேட்ஸ் ப்ராப்ளமே இல்லை. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த கியூப்ஸ் கலர் ஷேட்ஸ் ப்ராப்ளமே இல்லை. அண்ட் உண்மையிலே டர்னிங் உண்மையிலே சூப்பராக தான் இருக்கு. எனக்கு என்னன்னா லைட்டா லூஸா இருக்கிற மாதிரி தோணுது. மேபி நான் சொல்ல ஸ்க்ரூஸை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. கார்னர் கட்டிங்க்கு போவோம். வாவ், தட்ஸ் குட். ஃப்ரண்ட் கார்னர் கட்டிங்கும் சரி, ரிவர்ஸ் கார்னர் கட்டிங்கும் சரி பாத்தீங்கன்னா அப்படியே அசால்ட் ஆகுது. லைன் டு லைன் பாத்தீங்கன்னா கார்னர் கட் செமையா ஆகுது. கார்னர் கட்டிங்ல எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. கொஞ்சம் லூஸா இருக்கு. மேபி லூப் பண்ணா பெர்ஃபெக்டா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ உங்களுக்கு டிசைன் செமையா இருக்கு இந்த சென்டர்ல. அண்ட் அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏதாவது ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். உள்ள சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, பட் அது ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மேனுவல் எங்க இருக்கு? மேனுவல்ல அந்த எக்ஸ்ட்ரா சென்டர் கவர்ஸை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பட் இங்க வந்து ஏதோ ஸ்பெஷலா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் உள்ள இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, இதுல இருக்கிற ஒரு சென்டர் கேப் எடுத்து பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த சென்டர் கேப்ஸ் கொஞ்சம் பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். பிகாஸ் இந்த பீசஸ்லாம் பாருங்க, இது ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, பட் அது ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியே இருக்குது. ஒரு இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, கஸ்டமைசேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே இல்லை. ஸ்ப்ரிங் கஸ்டமைசேஷனும் சரி, இல்லை மேக்னெட் கஸ்டமைசேஷனும் எதுவும் இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் கேப்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து வேற எதுவுமே புதுசாக எதுவுமே இல்லை. அண்ட் இந்த கியூபுடைய ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டொர்னேடோ பிளஸ் CMS. பட் எல்லாரும் டொர்னேடோ V2வையும் CMSயும் யூஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, எனக்கு தெரியல. டேர்னிங் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு அண்ட் அதே சமயத்தில் ஸ்மூத்தாகவும் இருக்கு. ரொம்ப ஓவர்லேப் ஆகவே இல்லை. எனக்கு என்னன்னா, நான் எப்படி டேர்ன் பண்ணுறனோ என்னோட TPSக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கு. என்ன சொல்லுவோம், இந்த ஓவர் ஷூட்டிங் சொல்லுவாங்க. நீங்க டேர்ன் பண்ணும்போது சர்ன்னு சொல்ல, நீங்க RU பண்ணும்போது அது என்னன்னா U2 போகும். அது மாதிரிலாம் ஓவர் ஷூட் எதுவுமே ஆகல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய டேர்னிங் ஸ்டைலுக்கு சமயம் சூட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசெண்டாக MGC எவோவும் எடுத்தேன். MGC எவோவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மேபி MGC எவோ இன்னும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே இந்த கியூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல, பட்ஜெட் கியூப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த CMS ப்ளஸ் டொர்னேடோ அந்த ஃபீல் உண்மையிலே வேற லெவலுக்கு. பிகாஸ் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கியூப் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கியூப் இருக்கு. என்னன்னா டொர்னேடோ 55 mm நினைக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் பெருசா இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும், 56 mm. இது பெருசா இருக்கு, ஒரு பெரிய டொர்னேடோன்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. டெஃபினெட்லி இது வாங்குறது ஒர்த்து தான். இது ஒரு மெயின் வர்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். RS3Mக்கே டஃப் கொடுப்பாரு போல, அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. இன்னும் நான் RS3M மேக்லவர் ட்ரை பண்ணி பார்க்கல. RS3M மேக்லவர் ட்ரை பண்ணோன்னே கண்டிப்பா ஒரு கம்பேரிஷன் வீடியோ இருக்கும். Diansheng S3M vs RS3M மேக்லவ், இந்த ரெண்டுத்துல எது அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கியூபை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேனும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேற லெவல்ல இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு இந்த Diansheng Solar S3M. அண்ட் Diansheng பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் மாட்ஸ் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருந்த ஒரு கம்பெனி. இப்போ 3x3 மறுபடியும் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு வர்த்தியான ஒரு கியூபை கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி இது வாங்குறது வர்த் தான். And that's it in this video. Thank you for watching. And without doubts in the comment section, like, bye.